அது இதெல்லாம் யூஷுவல் தான். பட் இப்போ நான் ஓகே. ஐம் ஃபீலிங் பெட்டர் நவ். ஏதோ என்கிட்ட காமிக்கணும்னு சொன்ன. இந்த கார்டை உனக்கு காட்ட வந்தேன். எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோ. அபி, கார்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது ஒரு மேட்டரே இல்லை. நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்ட, அது ஒன்னே எனக்கு போதும் அபி. ஒருவேளை கார்டில் இருக்கிற மேட்டர் நமக்கு ஓகேனா இன்னைக்கே நம்ம 2 பேரையும் பார்ட்டி நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸை இன்வைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சாரி அபி, இன்னைக்கு என்னால முடியாது. ஏன்னா நான் டிசைனர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவர் ஃபிட்டிங் எடுக்க இங்கேயே வராரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவரை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா அதோட நெக்ஸ்ட் மந்த் தான் கிடைப்பாரு. அதனால இன்னைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. அபி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்ன தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு கார்டு கொடுக்க போக வேண்டி இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பேன். ஓகே, நானே பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல அந்த பிரக்யாவை எழுப்பணும். அவ எதுக்கு இங்க வந்தான்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி அவ மயக்கம் போட்டு விழுந்தா மத்தவங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அவளை இங்க இருந்து அனுப்பி ஆகணும். அவ மட்டும் இங்க இருந்தானா என் கல்யாணத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவா. நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. நீ எனக்கு நல்லது பண்ணிருக்கேங்கிறதுக்காக பதிலுக்கு என்னால உனக்கு நல்லது பண்ண முடியாது. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அபி உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சொல்லப்போனா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ என்கிட்ட நெருங்கி வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. அவ மறுபடியும் உனக்கு நெருக்கமாக கூடாது. அதனால இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, அபி நிழல் படுற எந்த ஒரு இடத்துக்கும் உன்னை வரவிட மாட்டேன். ஐ எம் சாரி. ஹலோ. நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இன்னும் மாறவே இல்லைல்ல? காதல்ன்ற போய் நாடகம் ஆடி நீ என்னை ஏமாத்த பாக்குறல. நான் வேண்டாம் நினைச்சாலும் நீ எனக்கு வேற எந்த வழியும் விட்டு வைக்கல தனு. நான் உன்னை பத்தின உண்மைய அபி கிட்ட சொல்ல போறேன். உன் வயத்துல வளர்ற என்னோட குழந்தை தான் அதுக்கு சாட்சியா இருக்க போகுது. ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாத. நீ கடைசியா என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சனா இப்ப உடனே கிளம்பி என்ன பாக்க இங்க வா. இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டனா இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே இல்ல. ஓகே ஓகே, நான் இப்பவே வரேன். இவங்கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டேனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் மட்டும் அவனை போய் பார்க்கலன்னா அவன் அபிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவான். நான் அவனை போய் பார்த்தே ஆகணும். இவளை வேற மறைச்சு வச்சுட்டு போகணுமே. பிரக்யாக்கா, எழுந்துருங்க. அக்கா, இப்ப என்ன பண்றது? தண்ணி. அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? ரச்சு, தனு எங்க? தனு வெளியில போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன காச்சு? அவர் எங்க இருக்காரு? தெரியாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஆகாஷ், நான் தான் பேசுறேன். அபிமாமா எங்க இருக்காருன்னு தெரியுமா? ஆபீஸ்லயா? சரி ஓகே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். அக்கா ஏதோ பேப்பர் சைன் பண்ண அபிமாமா ஆபீஸ்க்கு போனதா ஆகாஷ் சொல்றாரு. சரி, நான் உடனே கிளம்புறேன். அவரை பார்த்தாகணும். அக்கா என்னாச்சுக்கா, என்கிட்ட சொல்லுங்களேன். ரச்சு, அதெல்லாம் நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து விவரமா சொல்றேன். இப்ப நான் உடனே கிளம்பணும். அவரை உடனே பார்க்கணும். அக்கா. ஹலோ, நீ எங்க இருக்க? நான் அதெல்லாம் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப அவசரமா அவரை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஹலோ பிரக்யாக்கா. ஐம் ஷூர் மாமாக்கும் தனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். கடவுளே, எங்க அக்காவை நீ தான் பாத்துக்கணும். அவருக்கு லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தனு என்ன போய் சொல்லி ஏமாத்திருக்கா. நான் அது தெரியாம அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கேன். என் கல்யாண வாழ்க்கையை நானே என் கையால கெடுத்துக்கிட்டேன். இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும். அவர்கிட்ட உண்மையை சொல்லணும். நான் உன்னை உயிருக்கு காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. தனுவை பத்தின உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அவர் பேச்சு கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்.
அண்ணா இங்க தானே நிறுத்துங்க. இந்தாங்க. மேடம் சில்லறை வாங்காம போறீங்க? வணக்கம் சரளா ஆண்டி. வாங்க. நீங்க என்ன இங்க? நான் இந்த கார்டை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இது எனக்கும் தனக்கும் நடக்க போகிற ஆ, ரேடியோ நியூஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆண்டி வீட்டில் யாரையாவது தேடுறீங்களா? என்ன வீட்டில் மற்றவங்க யாரையுமே காணோம். பிரக்யா இப்ப வீட்ல இல்ல. அதோட நீங்க அவளை பார்த்து என்ன பண்ண போறீங்க? அதான் உங்க 2 பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் இந்த கார்டை பிரக்யா கிட்ட கொடுத்துடுறேன். அவளை உங்க கல்யாணத்துக்கு வரவிடாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன்னா அன்னைக்கு நீங்களும் உங்களோட குடும்பமும் கல்யாணம் நடக்கிற சந்தோஷத்துல இருப்பீங்க. ஆனா என் பொண்ணு அனுபவிக்கிற வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலியை நான் இன்னும் அதிகப்படுத்த விரும்பல. ஆண்டி உங்களோட ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ஏன் சந்தோஷத்துக்காக பண்ணல. பிரக்யா சொன்னதுனால தான் நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். ஒருவேளை பிரக்யா இப்போ கூட என்கிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னால் நான் உடனே எல்லாத்தையும் விட்டு அவ கூடயே சேர்ந்து நிம்மதியாக வாழ்வேன். பிரக்யா சரியான முடிவை தான் எடுத்திருக்கா. இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் அவ முடிவையும் மனசையும் மாத்துவேன் நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஒரு அம்மாவா நான் அவளுக்காக கவலைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அவ எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கான்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வயசுல அவ இவ்வளவு பெரிய தியாகத்தை ரொம்ப சுலபமா பண்ணிட்டா. சர்லாண்டி ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹர். நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் என்னைக்கும் பிரக்யாவை விட்டு தர மாட்டேன். இனிமேஸ் கிளம்புறேன். அக்கா எங்க இருக்காங்க? உங்களை பார்க்க போறதா தான் அக்கா என்கிட்ட போன்ல சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவ என் வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் போய் பார்க்குறேன். இங்க பாருங்க. அபி சார் இருக்காரா? சார் இன்னும் வரல மேம். எப்படியும் வருவார்ல. வருவாருன்னு தான் ஆகாஷ் சார் சொன்னாரு. சரி நான் கேபின்ல வெயிட் பண்றேன். சரிங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இருந்து வெயிட் பண்ணி பாத்திர வேண்டியதுதான். நாம ஆரம்பிச்ச வேலை இனிமே நிக்க போறதில்ல. எனிவேஸ் அபியோட ஷோலயே நாம அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்க கொடுத்தோம். ஆனா இதுக்கப்புறம் கொடுக்க போற ஷாக்ல இருந்து அவன் மீளவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்கு. அவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்து அவரையும் அழைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. யாயா நான் அவனோட ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க உதவியோட அவன் பேரை நான் தரமாட்டமாக்க போறேன். அந்த குண்டச்சிக்கு அப்படின்னா என் கூட முக்கியமான வேலை. ஒருவேளை அவ்வளவு முக்கியமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே. ஏன் ஃபோனுங்க? பிரக்யா தான் ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா நான் ஃபோனை சைலண்ட் மோட்ல வச்சு கார்லயே விட்டுட்டு போயிருக்கேன். ஹலோ பிரக்யா, எங்க இருக்க? நான் ஃபோனை கார்ல மறந்து வச்சுட்டு. ஹலோ சார், நான் மகேஷ், ஆட்டோ டிரைவர். நீங்க யாருக்காக ஃபோன் பண்றீங்களோ அவங்க ஆட்டோவில் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் 100 ஃபீட் ரோட் பிரின்ஸ் டவர் தான் இருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு போயிடுவேன் சார். சரி நீங்க அங்கேயே இருங்க. நான் வந்து அந்த ஃபோனை வாங்கிக்கிறேன். சரிங்க சார். இந்த குண்டச்சிக்கு வர வர பொறுப்பே இல்லை. ஆட்டோலயா ஃபோனை விட்டுட்டு போறது? ஆனா அதை நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் கூடவே இருந்து குழி பறிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ங்கிறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க.